ஆனால் எனக்கு என்ன வீடியோ போடணுன்றதை நான் யோசிச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன வீடியோ போடணுன்றது எனக்கே வந்து நான் இப்போ இனிமேல் தான் நான் வந்துட்டு யோசித்து கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். இதை விட வந்து லாக்ஸ்னால் எப்படி போடணுன்றது, லாக்ஸ்னால் ரொம்ப இப்போ நான் வீடியோ வந்து லாக்ஸ் வீடியோ போய் பார்த்தேன்னா ரொம்ப ஹை ரேஞ்சாக இருக்கிறவங்க போகிற லாக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. நம்மளை மாதிரி நார்மலாக இருக்கிறவங்க போகிற லாக்ஸும் இருக்குது, அதை விட கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க போகிற லாக்ஸும் இருக்குது. ஆனால் இந்த 3 லாக்ஸுமே பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு எதுவுமே இல்லையேன்றது தான் ஒரு இது. இப்போ எந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நான் காலையில் எழுந்துச்சு 5:30 6 o'clock எழுந்திருப்பேன், எங்கே ஆங்கிள் வைப்பேன், அந்த வேலையை எப்படி செய்கிறது காட்டுவேன், எல்லாமே நான் இனிமேல் தான் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். இதுவே இப்போ யூடியூப் பார்த்து தான் எப்படி யூடியூப் எடுக்கணுன்றதை நான் கற்றுக்கணும் போல் இருக்குங்க. ஆனால் நான் உண்மையாக தாங்க பேசுவேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். அப்படி தான் நான் இது போடலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பேசுகிறது, இப்போ நான் நார்மலாக பேசுறது கூட நான் நினச்சி பேசுறது தான், யோசித்து வச்சு எதுவுமே பேசுறது கிடையாது. யோசித்து வச்சு எப்பவுமே எனக்கு பேசவும் வராது. ஏன்னா யோசிக்கிறது ஒன்றா இருக்கும், பேசுறது ஒன்றா இருக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு ஒரு இது இருக்காது. அதனால் எப்பயும் நான் வழக்கமாக பேசுகிற போல தான் நான் பேசுவேன். அது உங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என்னோடய வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா இங்கே ரொம்ப அனலாக இருக்குது, எங்கள் வீடு மாதிரி தான் இங்கேயும் அனலாக இருக்கும். இங்கே ஏசி போடும், ஏசி இருக்குது, ஆனால் ஏசி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து ஏசி ஃபிட் ஆகாது. வீட்டு நைட் டைமில் மட்டும் வந்துட்டு ஏசி வந்துட்டு பசங்களுக்காக வந்து பண்ணார் போடுவோம். எனக்குமே அதுக்கு வந்து நல்ல பிச்சுட்டு ஒன்று நல்லா அது பேர் என்ன நல்ல ஏசி குளிர் தாங்குற மாதிரி ஒரு பிச்சுட்டு எனக்கு முடிவு வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி வந்துட்டு போத்திட்டு இவங்களுக்காக வந்துட்டு 28 ஏசி வச்சு போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்காக இந்த ஜன்னல் வழியாக காற்று வரும், கொஞ்சோண்டு காற்று தான் வரும், நிறைய வெயில் அடிக்கும். அந்த ஜன்னலே கொஞ்சோண்டு காற்றா வரும், நிறைய வெயில் அடிக்கும். ஏசி இருக்குது, ஆனால் ஏசி யூஸ் பண்ண மாட்டோம். இது நான் வந்து ஒர்க் பண்ணுற இடம் தான், இருந்தாலும் வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு எதுவும் பண்ணிக்கிறது கிடையாது. இன்னையோட இது பார்த்தீங்கன்னா என்னோடய இது தாங்க. இப்போ போயிட்டா கூட நான் வேலை முடிஞ்சு போயிட்டா கூட வீட்டில் இருக்கிற வந்துட்டு வாஷிங் மிஷினில் இருக்கிற துணி எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பெட்டு வளர்க்குறேன். பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். அவன் பேர் வந்து லக்கி. ஆக்சுவலாக அவன் பேர் சிம்பா தான். ஆனால் வந்து நாங்கள் சும்மா செல்லமாக வந்து லக்கின்னு கூப்பிடுவோம். அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து போடணும். அதுக்கப்புறம் அதேமாதிரி பிஞ்சஸ் வளர்க்குறோம். அது காலையில் ஃபுட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து தண்ணி வந்து செடிக்கு ஊற்றணும். அதுக்கப்புறம் மாடியெல்லாம் திருப்பி கூட்டி திருப்பி க்ளீன் பண்ணுவாங்க, அது பண்ணணும். இந்த வேலையை மட்டும் திருப்பி வந்து ரொட்டீனாக வந்து ஈவினிங் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ காலையில் பண்ண வேண்டியது இதே வேலையை நான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து வேலையை முடிச்சுட்டு போய் திருப்பி இதே பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அந்த சேனலுக்கு ஏதாச்சும் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கிறது தான் வேலை. என்னோட லாக் வந்துட்டு இதுதான். என்னோடய வேலையை வந்து நான் வந்துட்டு வாயாலே சொல்லிட்டேன். எல்லோரும் மாதிரி வந்துட்டு வீடியோ எடுத்து போடல. நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ எப்படி எடுத்து போடுறதுன்றதை கற்றுக்கிட்டு, ஆனால் வந்துட்டு நான் என்ன பேச வருதோ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசி வீடியோ போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்கவுங்க விருப்பம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பம். வீடியோ பார்க்குறது அவங்கவுங்க விருப்பம் தான். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி தான் சண்டே வந்து இப்படி போயிடுங்க. நாளைக்கு மண்டே திருப்பி வழக்கம் போல் வேலைக்கு வரணும், திருப்பி கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு போய்ட்டு பசங்களை பார்த்துக்கணும். இப்போ வந்து லீவு தான். பசங்க இன்னையோட வந்துட்டு இந்த வீடியோஸ் கிளாஸ் முடிஞ்சிடும்ல, இதுக்கு மேலே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் வந்துட்டு டிவி பார்க்குறது, விளையாடுறது எல்லாம் இதே வேலை தான் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம வழக்கம் போல் ரொட்டீனாக என்னென்ன வேலை பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு இருக்கிறது தான். இனிமேல் கண்டிப்பாக நான் கற்றுக்குறேங்க எப்படி வந்துட்டு லாக் போடுறதுன்னு சொல்லிட்டு. என்ன கொஞ்சம் கொஞ்சமே இருக்கான்னு சொல்லி நினைக்காதீங்க. நீ சண்டே என்ன வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன எடுத்துருக்கேன். ஹேர் கட்டும் ஏன் எடுத்துன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எனக்கு வந்து ஹேர் வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தலை வலிக்குது. நிறைய ஹேர் வந்துட்டு எனக்கு இருக்கும். நான் தான் ஹேர் கட் பண்ணிட்டேன். தலை ரொம்ப வலிக்கிறதால வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டேன். இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு முடி காயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதால அதனால் வந்துட்டு பையன் மாதிரி இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறதால பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லி பையன் நினைச்சிடாதீங்க. நான் பொண்ணு தான். எனக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு என் கூட இருக்கிறவங்க எல்லோரும் அதை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நீ பார்க்க பையன் மாதிரி இருக்காங்க ஹேர் கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் இந்த ஹேர் கட் பிடிச்சிருக்கா. இந்த ஹேர் கட் வந்து எதனால் பண்ணியிருக்கிறேன், நான் ஸ்டைலுக்காக பண்ணது கிடையாதுங்க. சத்தியமாக ரொம்ப தலை வலிக்குதுன்றதால போய்ட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். அதேமாதிரி நான் நெட்டில் வந்து ஒரு ஹேர் கட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். ஆனால் அந்த ஹேர் கட் பண்ணலவங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேர் கட் வரலான்னு சொல்லிட்டு இந்த ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. இப்போ என்ன தேய்ச்சிருக்கதால உங்களுக்கு இப்போ தெரியுது. அதே வந்து நான் தலை குளிச்சிட்டேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இப்படி இருக்குது. தலைக்கு குளிச்சு முடிச்சிட்ட பிறகு ஹேர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஹேர் ஸ்டைலில் வேறு மாதிரி தான் இருக்கும். நான் செலக்ட் பண்ண ஹேர் ஸ்டைல் இது சத்தியமே கிடையாது. அவங்களா வந்து நான் செலக்ட் பண்ண ஹேர் ஸ்டைலில் வந்து பாதி வர வச்சிருக்காங்க, பாதி வர வைக்காமல் இப்படி கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இதோ வந்துட்டு ஹேர் கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம தலைவலி இல்லைல்ல, அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாருக்கும் இதில் தான் பண்ணுறாங்க. என்ன இப்படி ஹேர் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முடி வளர்க்கக்கூடாதா, இல்லை டிஷர்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க, பேண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க, இப்படி வச்சிருக்கீங்க ஹேர் ஸ்டைல், இதெல்லாம் ஓப்பனாக கேட்குறாங்க. பார்க்க ஒல்லியாக இருக்கிறீங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கம்பல் போட்டுக்கிறத வச்சு தான் பொண்ணுனே நாங்களே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கவலைப்படக்கூடாதுங்க. நம்ம விருப்பப்படி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுப்பேன் ஷார்ட்ஸில் என்னோடய ட்ரெஸ்ஸோட டைப்பே இதான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹேர் கட்னாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். இது சும்மா நான் வந்து பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக. அதை பற்றின கவலையும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற வேலைக்கே ஓடி திரியறதுக்கே டைம் இல்லைங்க. இவங்க நம்மளை பையன் நினச்சா என்ன, பொண்ணு நினச்சா என்ன, இல்லை தெரிஞ்சே கிண்டல் பண்ணா என்ன, இல்லை கிண்டல் பண்ணாமல் இருந்தா என்ன, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணிக்கிறோம். அதை நோக்கி நம்ம போகணும். இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யார் எது சொல்லுவாங்கன்றதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்ம உரிமையோடு பண்ணுறோமா, நம்மளுக்கு வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்காங்களா வீட்டில், அதை மட்டும் தான் பார்க்கணும்.
நம்ம வந்து இதனால் வந்து ஃப்ரீயாக இருக்குமா அதை மட்டும் தான் பார்க்கணும். ரோட்டில் போகும்போதெல்லாம் யாராச்சும் பேசுவாங்க, ரோட்டில் வரும்போதெல்லாம் யாராச்சும் பேசுவாங்க, ஐயோ நம்மளை இவங்க வந்துட்டு இப்படி பார்த்துட்டாங்க அப்படி பார்த்தாங்கன்னு நினைப்பாங்க. இன்னொருத்தங்கிட்ட அதை பற்றி எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம வேலையை நம்ம பார்த்து போகவே முடியாதுங்க. இதெல்லாம் யோசிக்காததால தான் நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் வாட்டுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிக்கிறது. யாருனாலும் பார்ப்பாங்க, லைட்டாக ஒரு ஸ்மைலில் வந்து பண்ணுவாங்க, நெக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதுக்குமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எதுவுமே கேர் பண்ணிக்காமல் நம்ம போனால் தான் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்துட்டு ஜாலியாக எடுத்துக்க முடியும். நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மீறியும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்கோம்னா நம்மளுக்கு தேவையான முடிவை நம்மளே எடுத்துக்கிறது கொஞ்சம் உரிமை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்மகிட்ட பணம் இல்லாத கஷ்டத்தையோ இந்த கஷ்டமாக எல்லாம் இருக்கும்ல, நம்ம வீட்டில் பணம் இல்லை, பொருள் இல்லை, அது இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, அந்த கஷ்டத்தெல்லாம் விட நம்மளோட ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் வந்து நம்மளுக்காக வந்துட்டு யாராலையும் போகலைன்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்து மனசில் வந்து ஒரு திருப்தி தரும். அந்த திருப்தி நிறையவே இருக்குது. கஷ்டம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் வந்து என்னோட ஃப்ரீடம் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் வந்து முக்கால்வாசி மறைச்சிட்டு கால்வாசி கூட எனக்கு ஒரு துளி மாதிரி தெரியும். அதனால் வந்துட்டு நான் என்ஜாயாக இருக்கேன். நீங்களும் என்ஜாயாக பண்ணணும், என்ஜாயாக இருக்கணும்னு சொன்னால் அவங்கவுங்க ஓன் டிசிஷன் அவங்கவுங்க எடுத்துங்க. வீட்டில் வந்துட்டு எனக்கு பிடிக்கும், எனக்கு இது செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் நம்ம சொல்லணும். இதை பண்ணிக்கிட்டுமா, இதை பண்ணலாமா, இதை பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைனா வீட்டில் யாரும் திட்டுவாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து பண்ணிக்கலாம். எந்த விஷயமே உங்களால் பண்ணவே முடியாது லாஸ்ட் வரைக்கும். அதை நான் வந்து இதில் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அவள் தாங்க நான் நாளைக்கு என்ன வந்துட்டு இது பண்ணுறோம் பண்ணுறேன். இங்கே வந்து இன்றைக்கி வந்துட்டு யாருமே இல்லை, இன்றைக்கி ஒர்க் பண்ணுறவங்களாம் யாரும் கிடையாது. அதனால் வந்து நான் தனியாக இருக்கிறதால இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டால் அதோட கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற வந்து வால் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிறதால வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து எடுத்தால் கிளாரிட்டியாக இருக்குமா தெரியல. அதோட வந்து நான் இருக்கிற வீடியோ வந்து நைட் தான் எடுப்பேன், காலையில் எடுக்க மாட்டேன். இந்த காலையில் வந்து எந்த ரொட்டீனாக வந்துட்டு இங்கே 9:30 வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துடணும். அதனால் வந்துட்டு ரொட்டீனாக கடற்கரை ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு 8 o'clock இல்லை, சில டைம் நிறைய டைம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து 10 o'clock அந்த மாதிரி போவேன். அப்போ போய் இருக்கும்போது நைட்டு விஷன் வேறு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும் நைட்டிங்கில். அதனால் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பாய்.